குறைஞ்சது 1000 rupees இந்த ஒரு சொரா சொன்னா நம்புவீங்களா? ஸோ வெளியில் வந்து பால் சொரான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. யாரை ஏமாந்துடக்கூடாதுனால தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? அது கண்ணை பாருங்கள். ஸோ இந்த கண்ணெல்லாம் வந்து நீங்கள் இப்படி நல்லா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா சொரா மாட்டிக்கிச்சே சொல்லிட்டு வந்து வலையை அறுத்து விட முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. பட் ஸ்பெசிஃபிக்காக ஏன் வந்து பால் சொரா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் டனீஷ் காசிமேட்டு மீனவன். கைஸ், ஆக்சுவலாக நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு பால் சொரா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ. பால் சொரானா என்ன, பால் சொரா எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்ற ஒரு கண்டென்ட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் வெரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். சின்ன டிப்ஸ் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷன். அதாவது சங்கராவை பற்றி ஏன்னா நம்ம சங்கராவை பற்றி பார்த்துருப்போமா பார்க்கலான்னு தெரில, நான் இன்னும் அப்லோட் பண்ணாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போது நம்மக்கிட்ட சங்கரா இருக்குது, நம்ம ஒரு ஹோட்டலுக்கு நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ சங்கரா நான் எவ்வளோ எடுத்துன்றதை சைஸ் காமிச்சிட்டு நான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சரிங்களா? கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சங்கரா மீன் இங்கே இருக்குது. ஸோ ஒரு சங்கராவும் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம பெருசு, எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பெரிய சங்கரான்னு சொல்லுவாங்க. இப்போ தீபக் உள்ளங்கை அந்த கை ஃபுல்லாகவே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து பெரிய சங்கரா. ஸோ இதே மாதிரி தான் வந்து இந்த கூடை ஃபுல்லாகவும் அந்த கூடையிலையும் இருக்குது. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு கூடை இது, ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கூடையை ஃபுல்லாக கொட்டணும் அப்படின்னா டைட்டாகிடும். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் அரை கூடையாக வச்சுருக்கோம். இப்போ இந்த ஒரு கூடை தான் வந்து நம்ம எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் ஒரு கூடைன்னு சொல்லுவாங்க. இது கூட இது மரக்கூடை. பட் இந்த மரக்கூடையை கூட வந்து போட்லேருந்து சேல்ஸ் பண்ணும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்க, சரிங்களா? இங்கே பிளாஸ்டிக் கூடை இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளாஸ்டிக் கூடையில் தான் வந்து போட்டில் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்ம வந்து எப்போவுமே வெயிட் வந்து நம்ம ஒரு கெஸ்ஸிங் இருக்கணும் நம்மளுக்கு. அப்போ தான் வந்து நம்மளால் வந்து இதை கரெக்டாக மதிப்பு போட்டு எடுக்க முடியும். ரைஸ் இது பார்த்திங்க அப்படின்னா 1.5 கிலோ இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ஒரு கிலோவுக்கு எத்தனை பீஸ் தான் இருக்குது? கூடை கழிச்சிங்கன்னா கரெக்டாக ஒரு 8 பீஸ் வரும். ரைஸ் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கூடையாக எடுத்ததை வந்து அப்படியே எடை போட்டு பார்க்கலாம் எத்தனை கிலோ வருது அப்படின்ட்டு. இதை பாருங்கள், மொத்தம் வந்து 19 கிலோ. ஒரு கிலோ வந்து கூட கழிச்சிட்டோம் அப்படின்னா ஓகே தான், 18 கிலோ. ஆக்சுவலாக 18 கிலோ எல்லா போட்லேயுமே அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். பட் மேக்ஸிமம் வந்து 18 கிலோ அவ்வளோதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அதுவே கடமா அப்படின்னா ஒரு 19 கிலோ அந்த மாதிரி வரலாம், சான்சஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து அந்த மீனை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து கெஸ் பண்ண தெரியணும். இந்த கூடையில் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் தான் நம்மளால் வந்து வாங்க முடியும். நீங்கள் எடுத்துகிட்ட பிறகு வந்து 14 கிலோ இருக்கலாம், 15 கிலோ இருக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக லாஸ் ஆகும். இந்த ரேட்டுக்கு நான் என்ன ரேட்டுக்கு எடுத்தேன் அப்படின்னா, இந்த ஒரு கூடை வந்து 7000 rupees. அதாவது இந்த கை சைஸ் சங்கரா வந்து 7000 ரூபாய் நம்ம காசிமேடு மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு வியாபாரியாக இருந்தீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸ்க்கு வந்து அங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இல்லை, பொதுவாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து சங்கரா டாப்பிக்கை விட்டுட்டு நம்ம வந்து பால் சொரா பற்றி பேசலாம் வாங்க. கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொராவை பற்றி நான் சொல்லிடுறேன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் பார்த்திங்க அப்படின்னா தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொராவில் பார்த்திங்க அப்படின்னா 1000க்கும் மேற்பட்ட சொராக்கள் தான் வந்து நம்ம வேர்ல்டு வைட்லேயே வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே வந்து சொரா வந்து வேர்ல்டு வைடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சொரா வந்து பிடிக்கக்கூடாது, சொரா பிடிச்சா அஃபென்ஸு கேஸு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஊரில் வந்து அதுக்கு வந்து கேஸ்லாம் போட்டிருக்காங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு, சொரா பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போட்டிருக்காங்க. இருந்தாலுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பெருசாக வந்து அவங்க எடுத்துக்கல. நம்ம ஊரில் வந்து இன்னமும் வந்து சொராலாம் வந்துட்டு தான் இருக்குது. ஒரு சொரா எப்படினாலும் 300 கிலோ 400 கிலோ சொராலாம் கூட வந்து ஈஸியாக வருது. ஸோ தமிழ்நாட்டிலலாம் பார்த்திங்க அப்படின்னா சொரா பிடிக்கூடாது, திருக்க பிடிக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் வந்து இங்கே ஒரு பெரிய விஷயமாக யாருமே எடுத்துக்கல. பட் இருந்தாலுமே வந்து போட்டில் மாட்டிக்கிச்சு அப்படின்னா வேறு வழி இல்லாமல் பிடிச்சிட்டு தான் வர முடியும். ஏன்னா அவங்க வந்து சொரா மாட்டிக்கிச்சே சொல்லிட்டு வந்து வலையை அறுத்து விட முடியாது. அது வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் எடுத்துகிட்டு வரதான் பார்ப்பாங்க, சரிங்களா? ஸோ இங்கேயும் வந்து சொராக்கெலாம் வந்து டிமாண்ட்ஸ் நிறையவே இருக்குது. இருந்தாலுமே வந்து இவ்வளோ விஷயம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஃபாரினில் வந்து நம்ம சொரா பிடிச்சோம் அப்படின்னா, இல்லை சொராவை நம்ம தான் ஹர்ட் பண்ணோம் அப்படின்னாவே வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸில் தான் வந்து அங்கே கேஸ் போடுவாங்களே. ஸோ அந்த லெவலில் வந்து சொராவை வந்து அங்கே பாதுகாத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கு. ஒரு நல்ல விஷயந்தான். ஒரு விலங்கை வந்து
இன்னும் நிறைய வந்து உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயந்தான். சுறா வந்து கடலில் இருக்கிறது வந்து ஒரு ராஜாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேறு லெவல் விஷயம். இவ்வளோ சுறா இருக்குன்றியே, இதில் ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு பால் சுறான்ற விஷயம் மட்டும் ரொம்ப டிமாண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், பால் சுறான்றது வந்து ரொம்பவே வந்து பேசிக்கலி வந்து சுறானாலே வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ஸ்பெசிஃபிக்காக ஏன் வந்து பால் சுறா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, முக்கியமான விஷயமே வந்து புதுசாக குழந்தை பெற்றவங்களுக்கு வந்து பால் உற்பத்தி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றாங்க. ஓவராலாக வந்து லேடிஸ்க்கு மட்டும் இல்லை, ஜென்ஸுக்குமே வந்து இன்னும் முக்கியமான விஷயம், நிறைய பேருக்கு தெரியாத விஷயம், இந்த வயிறு உபாசனம் சொல்லுவாங்க தெரியுமா? அதாவது நம்ம சாப்பிட்டாலே வந்து வயிறு வெளியே வரும், அப்புறம் வந்து இந்த கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னும் போது நம்ம வந்து பால் சுறா சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்டே நம்மளுக்கு ஆகாது, ரொம்ப நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஹெல்த் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்காக வந்து சுறா நம்ம சாப்பிட்ணுன்னா, விட்டமின் B12, செலினியம் அண்ட் வந்து ஒமேகா ஃபேட்டி ஆசிட். ஸோ இந்த 3 விஷயமே வந்து நம்ம எப்போ வந்து ஒரு ஃப்ரெஷ் மீட் நம்ம சாப்பிட்றோமோ நம்மளுக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு போன் சத்து நம்மளுக்கு ஏற்படும் அப்படின்றாங்க. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டா மட்டும்தான் ஹெல்த் பெனிஃபிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் என்னடா நீ பேசிட்டே இருக்கா அப்படின்னு நினைக்காதீங்க, நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பால் சுறாவை நான் காமிக்கிறேன், எப்படி ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து வாங்கணும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நிறைய இடத்துல ரொம்பவே டிமாண்டான விஷயம், நிறைய பிளேஸில் வந்து இது பால் சுறா அப்படின்னு சொல்லியே சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் பால் சுறான்றது வந்து நம்ம ரொம்ப டிமாண்ட் ரொம்ப டிமாண்டான விஷயம். ஆனால் எல்லா போட்லேயுமே ஷார்க் வரும், எல்லா போட்லேயுமே சுறா எல்லாமே படும். நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நான் சொல்கிறேன்ல 1000க்கும் மேற்பட்ட வெரைட்டிஸ் வந்து சுறாவில் இருக்குது. பட் பால் சுறான்றது வந்து ரொம்ப டிமாண்ட். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட மணியும் ஒர்த்து, சாப்பிட்றவங்களோட ஹெல்த்தும் வந்து ரொம்ப வந்து ஹைஜீனிக்காக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் நான் காட்டுறேன். இதுதான் விஷயமே. முக்கியமாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, ஃபீடிங்க்கு ஒரு முக்கியமான விஷயம் பால் சுறா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ பால் சுறான்றது வந்து அதுக்கும் மேலே தான், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நம்ம ஜென்ஸு எல்லாருமே வந்து ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் பால் சுறா மீன். இது வந்து உங்களுக்கு எங்கே கிடைச்சாலுமே நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படி பார்த்து வாங்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். வாங்க கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பால் சுறா, சரிங்களா? இதுதான் வந்து ஒரிஜினல் பால் சுறா. ஸோ இந்த மாதிரி ஒரு கலரில் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா, சாப்பிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் பால் சுறான்னு நாங்கள் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பால் சுறாவுக்கு வந்து டெய்ல் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஃபேஸ் பார்த்துடலாம். ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கொஞ்சம் தடிப்பாகவே தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபேஸ் வரணும் சுறானா. அது கண்ணை பாருங்கள். ஸோ இந்த கண்ணெல்லாம் வந்து நீங்கள் இப்படி நல்லா பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பால் சுறாவோட கண் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அதோட அந்த நோஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி கர்வியாக வரும், பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் பால் சுறா. இந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேமராவில் வந்து ரொம்ப பளிச்சுன்னு தான் தெரியும், ஏன்னா ஒயிட் இல்லை, ஸோ பளிச்சுன்னு இருக்கும். ஸோ கீழெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி வந்து இந்த கலரே உங்களால் வந்து வேறு சுறாவில் பார்க்க முடியாது. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைல்ஸு இந்த மாதிரி விஷயம் வந்து எல்லா சுறாலையுமே வரும். பட் மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து எப்படின்னா ஒரு மாதிரி சிமெண்ட்டு ப்ளஸ் வந்து ஒரு ஒயிட்டு, இந்த கலரில் நம்மளால் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா செம்ம லக்கு உங்களுக்கு. ஏன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் பால் சுறாவோட கலர், சரிங்களா? இதுதாங்க ஒரிஜினல் பால் சுறா. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரில. மோஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து சுறா வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆனால் இது ப்ரௌன் கலரே கிடையாது, தெரியுதுங்களா? இந்த கலரில் வரணுங்க சுறானா, அதுதான் பால் சுறா. ஸோ மீன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா வந்து க்ரிப்பாக இருக்கணும். எப்படி ஃப்ரெஷ்ஷுனா நல்லா நான் இப்படி அழுத்துறேன், நல்லா ஃபோர்ஸாக தான் அழுத்துறேன், பட் மீன் உள்ளே போல. பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழுத்துறேன்னு தெரியுதா? ஆனால் மீன் உள்ளே போல. நல்லா வந்து நான் டைட்டாக தான் அழுத்துறேன், பட் மீன் அவ்வளோ ஸ்டிப்பாக இருக்குது, அவ்வளோ உள்ள ஃப்ளஷ் நல்லா வந்து க்ரிப்பாக இருக்குது. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்து வாங்கணும் பால் சுறா. அதே மாதிரி டைல் பார்த்தீங்கனாலும் ஒரு டைல் பெருசாக இருக்கும், ஒரு டைல் சின்னதாக இருக்கும். பட் சுறாவில் வந்து பால் சுறாவில் மட்டும் இல்லை, நிறைய சுறாவில் வந்து இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுக்கு நீங்கள் அதெல்லாம் பால் சுறான்னு நினச்சிக்காதீங்க. பட் நீங்கள் சுறா வந்து மெயினாக பார்த்து வாங்கணும் அப்படின்னா இந்த ஃபேஸ் தாங்க. அந்த ஃபேஸ் தான் வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும் பால் சுறாவில். ஆடுறான் பார்த்தீங்களா, டான்ஸ் ஆடுறாடி வந்து. ஸோ ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயந்தான் வந்து பால் சுறா. ஸோ நம்மக்கிட்ட இப்போத்துக்கு 2 சுறா வந்திருக்கு, உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுனால தான் அந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். கைஸ், ஆக்சுவலாக இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து வெளியில் வந்து நம்ம சுறாக்கிற போட்டேன். ஆக்சுவலாக வெளியில் வந்து நம்ம சுறா நம்ம வாங்கி சாப்பிட்றோம்.
ஸோ நம்ம கஸ்டமரே வந்தாங்க இன்னைக்கு காலையில். நான் சொன்னேன் இந்த ஒரு சொராவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 1000 rupees இந்த ஒரு சொரா. சொன்னா நம்புவீங்களா? இதோட எடை காமிக்கிறோம் பாருங்கள். கரெக்டாக 1.5 கிலோ வருது, 1,400 வருது சரிங்களா. ஸோ வெளியில் வந்து பால் சொரான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 200 rupees வந்து அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 400 rupees 300 rupees அந்த மாதிரிலாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சொரா கிடையாது. அதெல்லாம் வந்து பல்லி சொரா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கொங்கு சொரான்னு சொல்லுவாங்க, குரங்கு சொரான்னு சொல்லுவாங்க. பட் கொங்கு சொரா சரிங்களா. ஸோ இந்த சொராலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான விஷயம், இதான் ரொம்ப டிமாண்ட். அதனால் வந்து மோஸ்ட்டாக யாருமே வந்து அந்த ரேட்டுக்கெலாம் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பால் சொரா அப்படின்னா 300 rupees 400 rupees சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அது பால் சொராவே கிடையாது. சின்னதாக இருந்தால் கூட வாங்குங்க. ஓரளவு 1 கிலோ மேலே போச்சுன்னா கண்டிப்பாக அது பால் சொராவாக இருக்க சான்சஸே கிடையாது. யாரை ஏமாந்துடக்கூடாதுனால தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ பார்த்துருப்பீங்க ஓரளவுக்கு நான் சொல்லியிருப்பேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்லியிருப்பேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீடிங்க்கு வந்து நீங்கள் பால் சொரா வந்து கார்லிக் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா குட் காம்பினேஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கைண்ட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. பட் கார்லிக் கூட சாப்பிடும் போது ஏதாவது நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குமான்னு எனக்கு சத்தியமாக எனக்கு ஐடியா இல்லை. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தோம் சரிங்களா, பால் சொரா ஃபிஷ்ஷை பற்றி பார்த்தோம். இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா பால் சொராவில் ட்ரை ஃபிஷ் பண்ணுவாங்க. ஸோ அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமான்னு தெரில எனக்கு. பால் சொராவில் ட்ரை ஃபிஷ் இருக்குது சரிங்களா. ஆனால் அது அங்கேயும் வந்து சில விஷயம்லாம் நடக்கும் சரிங்களா. எங்கே போனாலும் பாலிட்டிக்ஸ் தான், இது இந்த மீன் அந்த மீன், இந்த மீன் இல்லையா அந்த மீன் இது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நம்ம சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலுமே வந்து நான் சொல்கிறேன், ட்ரை ஃபிஷ்ஷில் நீங்கள் ஃபீடிங்காக ட்ரை ஃபிஷ்ஷில் நீங்கள் பால் சொரா சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, இன்னும் வந்து பால் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கைண்ட் இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பால் சொரா ட்ரை ஃபிஷ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட டீத்துக்குமே நம்மளோட ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடைக்கும். ப்ளஸ் வந்து பெண்களுக்கு வந்து முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி தான், ஃபீடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் வந்து பிளட் ஃப்ளோ இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம். ப்ளஸ் யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கும்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி, ப்ரோ இது தப்பு ப்ரோ இது கரெக்ட் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு நம்மளுக்கும் எல்லா விஷயமும் தெரியாது, இன்னும் எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த மீனை பற்றி. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பார்க்குறவங்களுக்கு வந்து இன்னும் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். எனக்கும் என்னோட நாலேஜை வந்து கொஞ்சம் க்ரோத் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற ஒருத்தருமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கூகுள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏன்னா கூகுளில் எல்லாமே இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ பால் சொரா உடம்புக்கு ரொம்ப நல்லது, பட் ரொம்ப ரொம்ப டிமாண்ட். பால் சொரான்னு சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் பால் சொரா நம்ம ஊரில் ரொம்ப 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 டிமாண்டான விஷயம். அது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் காமிச்சேன்ல வீடியோ, ஸோ அதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இது பால் சொரா அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணி வாங்குங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு வேல்யூவான ஒரு திங்ஸ் வாங்கி சாப்பிட்ணுன்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா. எல்லா மீன்லையுமே வந்து புட்டு செய்யலாங்க சரிங்களா. மீனை வந்து நல்லா வேக்காடு போட்டுட்டு நம்ம வந்து நல்லா முள்ளை எடுத்து நல்லா பெரட்டிட்டோம் அப்படின்னா எல்லா மீன்லேயுமே புட்டு செய்யலாம். மீனில் வந்து அந்த மிளகா கடுகு இதெல்லாம் சேர்த்து தேங்காய்லாம் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாகவே வந்து சொரா புட்டு ஒரு டேஸ்ட் தான் கிடைக்கும். அதனால் நம்ம சாப்பிடும் போது தான் நினைப்போம் சொரா புட்டு செம்மையாக இருக்குது அப்படின்வோம். பட் சொரா புட்டுன்றது வந்து தவறு. படங்கான்னு சொல்லுவாங்க, படங்கா மீன் சொல்லுவாங்க. அந்த மீனில் புட்டு செஞ்சாங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும். சொரா புட்டுலாம் அவுட்டு சரிங்களா. படங்கால புட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அது இருந்தால் நான் சைட்டில் நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். பால் சொரா ரொம்ப ரொம்ப டிமாண்ட். ஸோ கண்டிப்பாக கிடச்சா நல்ல காஸ்ட்டு கொடுத்து வாங்கி சாப்பிடுங்க, குவாலிட்டியாக சாப்பிடுங்க. ஃபிஷ்ஷுனா குவாலிட்டியாக சாப்பிட்ணும், அதுதான் என்னோடய ஆசையும் சரிங்களா. ஏன்னா நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு ஆஸ் எ ஃபிஷர்மேனாக வந்து இங்கே இருக்க எல்லா பீப்புள்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிஷ்ஷை தான் நாங்கள் சாப்பிட்டு வளர்ந்துருக்கோம். ஃப்யூச்சரில் இந்த வீடியோ பார்க்குற பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக சாப்பிடுங்க, ஃபிஷர்மேன்ஸ் மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாக இருங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. see you all another great video. Bye guys.